ஏய் நில்லு, நீ அன்னைக்கு லெஃப்ட் போட வந்து நீ தானே? ஏண்டா உன்னை அன்னைக்கு போட வந்தான்னா ஹரி மாதிரியே இருக்கேன்னா அவன்? ஆமாண்ணே, பார்க்க அவன மாதிரியே இருக்கான். டேய் எத்தனை தடவை சொல்றது, நான் இல்லடா, அது நான் ஊர்ல இருக்கேன். அப்போ உன்ன மாதிரியே வேற யாரோ இருக்காங்க. என்ன மாதிரியேவா? ஹலோ, யாரு? என் நம்பர் எப்படி? டேய், உன்னை நம்பிதானடா எல்லா சரக்கும் விட்டேன். ஏன்டா அப்படி பண்ண? உன்னை நம்பி விட்டுட்டு போன எங்க அண்ணன் மன்சூர் சாவுக்கு எவன்டா பதில் சொல்லுவான்? ரொம்ப நாள் ஆச்சுப்பா அவன் வீட்டுக்கு வந்து, எதானாலும் சொல்லிட்டு தான் போவான். சரி ஒன்றும் இருக்காதுன்னு தான் நினைச்சேன். ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி. இல்லை புரியல. கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஃபோன் பண்ணான், ஊரில் இருக்காதரான்னு சொன்னான். நீங்கள் என்ன இப்போ எப்படி சொல்கிறீங்க? டேய், உங்க அண்ணனை போட்டது சந்தனம். அவனை என் கையால கொன்னுட்டேன். இப்ப வேற என்னடா என்னால செய்ய முடியும்? சந்தனம் உன் எதிரி. எங்க அண்ணன் என்னடா செஞ்சுச்சு? இது வெறும் ஆரம்பம் தான். இனி தினம் தினம் பாப்ப இந்த கொட்டா புலின்ற பண்டு உன் காது வழியா நுழைஞ்சு டேய் பாப்ப. டேய் டேய் கூப்பிட்டு இருந்தீங்கன்னு பசங்க சொன்னாங்க, சொல்லுங்கண்ணே. கைய கீழே போட்டு உட்காரு. பரவாயில்லண்ணே, அதெல்லாம் வேணாம். என்ன பார்த்தா பயமா இருக்கா? இல்ல பயந்த மாதிரி நடிக்கிறேன். என்ன அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே, இந்த உட்கார்றேண்ணே. எனக்கு கொஞ்ச நாளாவே ஒரு கேள்வி போயிட்டு இருக்கு. இந்த சந்தனத்தை போட்டோம்ல, அப்ப அவன்கிட்ட நான் கேட்ட கேள்வி என் மண்டைக்குள்ள வண்டு பூந்த மாதிரி. அவன் மட்டும் லியோக்கு பார்த்து செஞ்சிருந்தானா நீ நம்ம உயிரோட இருந்திருப்பாமானே தெரியாது. நீங்க வேற கொஞ்ச நாள் முன்னாடி ஆளுக்கு ஒரு பக்கம் முட்டிட்டு நான் உங்களுக்கு ஏதாவது குறை வச்சுட்டேனடா? என்னென்னமோ சொல்லு. ஏன் சொல்றேன்னா, நமக்கு 100 எதிரி இருந்தாலும் முன்னாடி நின்று சண்டை செய்ய முடியும். ஆனா இந்த கொட்டா புலி வேற. தேவி மேல என்ன கோபமா இருந்தாலும் முன்னாடி நின்று சண்டை செய்யுங்க. கோழை ஆட்டம் வேணாம். வாடா. சோப்பா செம டயர்டு போல. ஆமாண்ணே, ரொம்ப டயர்ட்ண்ணே. நம்ம சந்தனத்தை போடும்போது வருணுக்கு பதிலா அவன் அண்ணன் சொல்லிட்டு அவன் ஒருத்தன் உட்காந்துருந்தானே, அது என்ன கணக்கு? வருண் செத்தா மாதிரி செட்டப் பண்ணி அது எல்லாரையும் நம்ப வச்சு அதெல்லாம் நான் சொல்லி தான் நடந்துச்சு. அவன் அண்ணன் ஆளுங்களை கேங் வர டான் போட்டதுக்கு அப்புறம் அவன் எப்படி நம்ம பக்கம் நின்று சந்தனத்தை போட உதவுனா? எனக்கு இவ்வளோதானே தெரியும். வேறு தான் வேணும்னா நீங்கள் வரணும் தானே கேட்கணும். அந்த வருணுக்கு ஒரு டயலை போட்டு கேட்போம். பொட்டா போச்சுண்ணே. டேய் லெஃப்ட் எங்கடா? காலைல 8 மணிக்கு தானே ட்ரெயினே வந்திருக்கோம். நீ ஒன்று இப்போ நீ பசங்களுக்கு ஃபோன் போடு, நான் அவனுக்கு ஃபோன் போடுறேன். சரிண்ணா, பார்க்குறேன். பதறாத, உன் குரல்ல தடுமாற்றம் இருக்கு. யோசிச்சு யோசிச்சு பேசுற. உனக்கு ஏதோ பிரச்சனை தெரியுது. என்ன மேட்ரு உடச்சு பேசு. இது ஆரம்பிச்சது வந்து டானால தாங்க. எனக்கும் டானுக்கும் பகை இருக்கும் போது அவன் வந்து எங்கள் அண்ணன் ஆளுங்க மேலே கை வச்சுட்டான். இப்போ எங்கள் அண்ணன் வந்து டானை போடணும்னு துடிக்கிறாங்க. நம்ம போட்ட அக்ரிமெண்ட் ஞாபகம் இருக்குல்ல? உன் கேங்கில் சேர்ந்து உனக்காக உன் எதிரியை போட கை கொடுத்தேன். பதிலுக்கு எனக்காக ஒன்று செய்கிறேன்னு சொன்னல.
இந்த ஒரு வாட்டி உங்க தம்பிக்காக நான் சொல்றது கேளு. போய் அந்த டானை தொக்கா தூக்கிடுவா. அவனை ஒத்தையா செய்வேன். ஏன் நடுவில் எவன் வந்தாலும், அந்த எமனே வந்தாலும் அவனையும் செய்வேன். வாய்ப்பே இல்லைண்ணே, என்னால் முடியாது. இங்கே பாரு, நான் உன்கிட்ட எனக்காக செய்வியான்னு கேட்கல. உன் உசுறு உன் கையில் இருக்கணும்னா அவன் உசுறு என் கையில் இருக்கணும். அண்ணே என் வேணா எப்போ வேணா வெடிக்க சான்ஸ் இருக்குண்ணே. இவெல்லாம் ஆரம்பத்திலே அடக்கிறது தானே நல்லது. உஸ்பே யாரிக்கோ கல்லாஸ் கருதோ. அண்ணா எனக்கு ஒரு ஐடியாண்ணே. இப்போ வருண் டானை கூப்பிட்டு போகிற மாதிரி போயிட்டு நம்ம உள்ளே பூந்து போட்டுட்டா. நீங்கள் என்னெல்லாம் முடிவெடுங்கண்ணே, ஆனால் என்னை இந்த நடுவில் சேர்க்காதீங்க. வழக்கமாக நம்ம ப்ரொஃபஷனலும் பர்சனலும் பேலன்ஸ் பண்ண பார்ப்போம். ஆனால் இது காசோ பணமும் கிடையாது. உசுறு போனால் திருப்பி வராது. நான் உங்களுக்காக அண்ணன் மேலேயும் கை வைக்க முடியாது, அண்ணனுக்காக கேங் மேலேயும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஏன் உசுறு ஊசலாடுதுங்க. அண்ணா மோலெக்ஸ் வீட்டாண்ட லெஃப்ட்டை பார்த்தாங்களாம். இன்னும் சில பேர் கூட அங்கே தான் இருக்காங்களாம். ரைட்டு, பார்த்துக்கலாம். இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் இங்கே இருக்காத, லங்கா போயிடு. ஃபுல் சேஃபு. நாங்களே நினைச்சாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு ராத்திரி கிளம்புறேன், ரெடி ஆகிக்கும். சரிண்ணா, நான் இப்போ கிளம்பிடுறேன். யாராவது டிரைவர் பாண்டியண்ணா. பாடவுல லெஃப்ட்டு சாப்பிட கட்டையில் போய் வாங்கிட்டு வா. ஏ தம்பி ஹரி, நீயும் அப்படியே கூட போ. டேய் எதுவும் பயப்படாதடா, அண்ணன் நான் இருக்கல, என்ன பயம். அண்ணா அப்பயே சொல்லணும்னு நினச்சேன். இந்த ஹரி பையன் பார்க்க அப்படியே குறிஞ்சி மாதிரியே இருக்கான். என்னடா சொல்ற, அவன் தான் செத்துட்டானே. தெரியும்ண்ணே, செத்துறான் தான். பட் பார்க்க ஒரே மாதிரி இருக்கான். இது கோயின்சிடன்ஸாகவும் இருக்கலாம், டவுட்டாக இருக்கு. இரு இரு, எனக்கு ஒரு ஐடியா. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா? இருக்குண்ணே, எடுக்கலாம். போடு. அண்ணே வரேண்ணே. சரிடா. ஏய், இப்போ பேசினெல்லாம் டானாண்ட சொல்லாத, அவன் பைத்தியக்காரன். சரி, அதெல்லாம் சொல்ல மாட்டேண்ணே. என்ன நம்பலாண்ணே, கவலைப்படாதுங்க. டேய் டேய் டேய், இதை ராமாண்ட குத்துட்டு போ. எனக்கு குறிஞ்சிண்ணே. இல்லை, இவன் தானே ஸ்கந்தன். இவன் உண்மையிலேயே கொண்டுட்டீங்களா? ஆமாம். ஓ, நான் போய் பாரு. உனக்கு தெரிஞ்ச கண் ஏதா இருக்கா? இருக்குண்ணா. நம்பலாமா? ஃப்ரெண்டு தான். அந்த கண் அவன் மேலே வை. ரைட் ஃபோனை வந்துட்டான் அவன். என்னடா லேட்டு? இல்லைண்ணே, லஞ்சு சாப்பிட்டு வந்தேன். எங்கே போயிருந்தா? எங்கேயோ போயிருந்தேண்ணே. ஏன்னா இப்படிலாம் புதுசாக கேட்குறீங்க? பரவாயில்ல சொல்லு. பசங்களாம் மோலெக்ஸ் வீட்டு ஆட்டம் பார்த்தேன்னாங்க. பார்த்துறாங்களா? ஆமாண்ணே, பெரியண்ணா கூப்பிட்டுச்சு, சும்மா கவனிச்சுட்டு வரலான்னு போனேன். சரி, யாரெல்லாம் போயிருந்தீங்க? நான், அந்த நாய் பையன் ஹரி, அப்புறம் லியோ, அப்புறம் வருணும் வந்திருந்தான். வருண்? ஓ, அப்போ என்னை தவிர எல்லாரும் கேங்கா பேசிருக்கீங்க. இதுக்கு அந்த மோலெக்ஸ் சொன்னானா சேர்ந்து இருக்கணும், ஒத்துமையா இருக்கணும், கேங்கா இருக்கணும்னு? இப்படி தனித்தனியா வச்சு பேசுதானா? போன நீங்களும் கேங்கும். ஆமா, யார் அந்த கண்ணு? எப்படி உனக்கு தெரியும்? சதனம் கேங் தான். என் கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்டு.
உன் டானை வீடான்ட்ட வந்துட்டேன்டா. எனக்கு யாரும் தேவையில்ல, அவனை நானே செதுக்குறேன். டேய், உன்னை என் கையாலே கொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன்டா. பரவாயில்ல, எங்கள் ஆளுங்க கையில் தானே செத்த. ரெண்டும் ஒன்று தான். எல்லாம் உசுரோடையே இருக்கக்கூடாதுடா. பச்சை துரோகி. என்ன அவனுக்கு முன்னாடி குறிஞ்சே தெரியுமா? எதிரியா நீ அவனை போட்டதில் அவன் சந்தோஷமாக தான் இருக்கான். நான் இங்கேருந்து இப்போ கிளம்புறேன், எனக்கு இப்போ அது சேஃப் இல்லை. டேய், நீ செத்துட்டேன்னு சொன்னப்போ நான் நம்பலடா. ஆனா எங்க ஆளுங்களே உனக்கு ஒண்ணு இருக்காங்கன்னு தெரிஞ்சப்போ இதுக்காக தானே ஊர்ல இருக்காதுன்னு சொன்னியா? போதும்டா, போதும். இந்த கேங் நமக்கு செஞ்சதெல்லாம் போதும். இந்த கேங்கை விட்டு வெளில போனாலே போதும். போதும்டா. ரெண்டு பேருக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்ற பார்க்கவும் அதே மாதிரி இருக்காங்க. அண்ணன் தம்பி நாளைக்கு கத்தியை தூக்கின்னு வந்தானா நம்ம என்ன பண்ண முடியும்? அவள் எனக்கு முக்கியமே இல்லை கேங்கல. மகேஷே போடுறான் அவனை. மகேஷே போடுறான் அவனை. டேய் 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 நில்றா. சாவுடா. டேய் யோ டேய் சொல்றா அண்ணா. மீர் சாம் அஸ்வினை போட்டானு நாடா சொல்ற? ஏய் கவின், அருண், நீ சொன்ன மாதிரியே உன் அஸ்வினை போட்டான்டா. செத்துறாடா. நான் மகேஷ் கால் பண்ணுறேன். டேய் மோலெக்ஸ் நாயே, என்னடா போட பாக்குற? டேய், என் தம்பியை கொண்டது நீங்க தான் தெரிஞ்சப்போ கூட இந்த கேங்ல வெளில போனா போதும் தான்டா பார்த்தேன். அப்படிப்பட்ட என்ன போட சொல்லிட்டால? முதுகுலாம் குத்த மாட்டேன்டா. நீ ஆசைப்பட்ட மாதிரி கண்ணு முன்னாடி நின்று கத்தி நெஞ்சுல சுருளு. இவங்க 2 பேரும் எப்படின்னா சமாளிக்க போறோம்? 2 இல்ல 3 பேர். உன் கோட்டையை அழிக்க கொட்டாப்புலி காத்துட்டு இருக்கேன்.